மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிரணிகளின் வியூகம் பலிக்காது, நாமே வெல்வோம் என்கின்றது தேசிய மக்கள் சக்தி. எமது அரசாங்கமே அமையும் மனோ திட்டவட்டம். ரணிலின் திட்டத்தையே அனுர நடைமுறைப்படுத்துகின்றார் முன்னாள் அமைச்சர் தகவல். தேர்தல் தொடர்பில் சுமந்திரன் விடுத்துள்ள கோரிக்கை. யுஎன்பி எஸ்எல்பி இணைகிறதா வெளியான புதிய தகவல். ஆட்சி மாற்றம் காரணமாக பதவி விலக வேண்டியதில்லை என்கின்றார் மத்திய வங்கி ஆளுநர். அனுரவின் ஆட்சி தொடர்பில் வெளியான தகவல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட மாற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். பொதுத் தேர்தலில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை கைப்பற்றுவதற்கு எதிரிகள் வியூகம் வகுத்து வரும் நிலையில் அதற்குரிய ஆணையை மக்கள் வழங்க மாட்டார்கள் என்று தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தையும் தேசிய மக்கள் சக்திக்கே மக்கள் வழங்குவார்கள் என்று அக்கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் சட்டத்தரணி சுனில் வட்டக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நாம் வென்றுவிட்டோம். தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டுள்ள விடயங்களை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தின் அதிகாரமும் தேவை. எனவே எவ்வித ஐயமுமின்றி அதற்குரிய ஆணையை மக்கள் எமக்கு வழங்குவார்கள் என்பது உறுதி. எதிரணிகள் இப்படித்தான் உளறினாலும் மக்கள் எமது பக்கமே நிற்கின்றனர் என்றார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவால் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. எனினும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றுவோம். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஆட்சியை நிறைவேற்றிய தீர்வோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளக மாற்றங்களை செய்து கொண்டதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் கூட்டணியாக கலந்துரையாடுவோம். நாங்கள் தனி கட்சி தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையில் இம்முறை மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா தென் மாகாணங்களின் எங்களின் ஆதரவாளர்கள் வாக்குகளை பெற்றுக் கொடுக்கின்றார்கள். எங்கள் மக்கள் எங்களின் நிலைப்பாட்டை ஏற்று நடந்திருக்கின்றார்கள். அது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தெரியும். எங்கிருந்தாலும் நாங்கள் நிலைத்திருப்போம் என்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றோம். தொடர்ந்தும் அங்கம் வகிப்பும் விருப்பத்துடனேயே இருக்கின்றோம். அதற்கான அடிப்படையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றார். உரமானியம் அதிகரிப்பு உட்பட பல அரசாங்க முயற்சிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது என முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தினால் நிதியளிக்கப்பட்ட இந்த திட்டம் ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தலில் ஆணைக்குழுவினால் இடைநிறுத்தப்பட்டதாக விஜயசேகர தெரிவித்துள்ளார். புத்துயிர் பெற்ற கொள்கைகளில் உரமானியத்தை ₹15,000 ₹25,000 அதிகரிப்பது மற்றும் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியத்தை அறிமுகப்படுத்துவது ஆகியவை அடங்கும் என ஜனாதிபதி அனுர திசாநாயக்கவின் கீழ் இந்த திட்டங்கள் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விஜயசேகர தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் தமது பிரதேசங்களிலும் ஏற்பட வேண்டும் என விரும்பும் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு அமைய எதிர்வரும் பொதுத் தேர்தலில் நிரந்தர அரசியல்வாதிகளை நீக்கி ஆற்றல் மிக்க புதிய முகங்கள் தமிழரசு கட்சியின் சார்பில் களமிறக்கப்பட வேண்டும் என அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் கடந்த செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி நள்ளிரவுடன் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதுடன் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து சகல அரசியல் கட்சிகளும் இம்முறை பொதுத் தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்கான வியூகங்கள் அமைத்து வருகின்றன. இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி இப்போது தேர்தலை அணுகவிருக்கும் விதம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள சுமந்திரன் மேலும் கூறியதாவது: எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தமிழரசு கட்சி போட்டியிடும் போது நாடளாவிய ரீதியில் நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் எமது பிரதேசங்களில் நிகழுமா என்ற கேள்வி பலரால் முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பாக நிரந்தர அரசியல்வாதிகளை நீக்கி இளையவர்கள், பெண்கள், ஆற்றலுடையவர்கள், அனுபவசாலிகள் என பொருத்தமான தரப்பினரை அரசியல் கட்சிகள் முன்னிறுத்துமா என்ற அங்கலாய்ப்பு நம் மக்கள் மத்தியில் உள்ளது. அதனை புரிந்து கொண்டு இம்முறை பொதுத் தேர்தலில் ஆற்றல் மிக்க புதிய முகங்களை களமிறக்க வேண்டும் என்பதே என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடாகும். எமது கட்சி உறுப்பினர்கள் பலரும் அத்தகைய நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள். அதற்கமைய கட்சியின் மத்திய செயற்குழுவே இதுகுறித்து தீர்மானிக்கும். இருப்பினும் அந்த தீர்மானம் மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைய வேண்டும் என தெரிவித்துள்ளார். வரலாற்றிலேயே மிகப்பெரிய கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட எதிர்பார்க்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தியுடனான கலந்துரையாடலும் சாதகமான நிலைக்கு வந்துள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் எதிர்க்கட்சியில் இருக்கும் அனைத்து கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு தேர்தலுக்கு முகம் கொடுப்பதே எதிர்பார்க்கின்றோம். நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பும் அவ்வாறு இருப்பதாகவே எமக்கு தோன்றுகின்றது. அவ்வாறான பரந்துபட்ட கூட்டணியை அமைக்குமாறே அனைவரும் வற்புறுத்தி வருகின்றனர். அதனால் இந்த கூட்டணியை அமைப்பதற்காக தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியுடனான கலந்துரையாடலை ஆரம்பித்திருக்கின்றோம். அதேபோன்று ஒட்டு கட்சியின் பெரும்பான்மை பிரிவினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடல்
கலந்துரையாடல் இடம்பெற்று வருகின்றது. ஓரிரு தினங்களில் இந்த கலந்துரையாடல்களை முடிவுக்கு கொண்டுவர முடியுமாகும். அதனால் வரலாற்றில் பெரிய கூட்டணி அமைத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியுமா என எதிர்பார்க்கின்றோம். பல்வேறு தரப்பினர்கள் கட்சிகளுடன் கலந்துரையாடி விடயங்களை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடனும் நாங்கள் கலந்துரையாடினோம். ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் 2 தினங்களுக்கு முன்னர் கலந்துரையாடினோம். அந்த கலந்துரையாடல் சாதகமாக அமைந்துள்ளது. ஆரம்பத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்வாங்கிய போதும் தற்போது அவர்கள் கலந்துரையாடல்களுக்கு இணக்கம் தெரிவித்து ஆரோக்கியமான பல கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். அதனால் தொடர்ந்தும் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியாக போட்டியிடவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கூட்டணி அமைத்து போட்டியிடுவதன் மூலமே எமக்கு தேர்தலில் எதிர்பார்ப்பொன்றை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எமது ஆதரவாளர்களின் எதிர்பார்ப்பும் அதுவாகும் என்றார். ஆட்சி மாற்றம் காரணமாக பதவி விலக வேண்டியதில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஒன்று மாறியதற்காக சுயாதீனமாக செயல்படும் மத்திய வங்கி ஆளுநரும் நிதிச்சபையும் மாற வேண்டியதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதிச்சபையின் உறுப்பினர்களது தனிப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் பதவி விலகலாம் எனினும் பொதுவாக அவ்வாறு பதவி விலக வேண்டிய அவசியமில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் நிதிச்சபை மற்றும் ஆணையாளர் குறிப்பிட்ட காலத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பதவிக்காலத்தில் உச்ச அளவில் சேவையை வழங்கும் பொறுப்பு தமக்கு உண்டு என கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தடைந்ததைத் தொடர்ந்து நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பாரிய ஆதரவு ஏற்பட்டுள்ளது. நாம் ஒரு இடதுசாரி என்ற வகையில் புதிய ஜனாதிபதியை வரவேற்கின்றோம். எம்மை பொறுத்தவரை இலங்கை உழைக்கின்ற மக்கள் 90% இருக்கின்றார்கள். வாக்கிய செலவு அதிகரித்து வருகின்றது. தற்போதைய ஜனாதிபதி மேக்சின் நிலைப்பாட்டில் பாரிய போராட்டங்களை முன்னெடுத்து வந்தவர். தற்போது அரசியல் ரீதியாக அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். நமது நாட்டில் 76 ஆண்டுகளாக பாரம்பரிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ளவர்கள்தான் ஜனாதிபதியாக வந்திருந்தார்கள். ஆனால் தற்போது புதிதாக ஒருவர் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். எனவே அவர் முன்வைத்த தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வாறு முன்வைத்தாரோ அதேபோல செயல்பட வேண்டும். பலர் தேர்தலுக்கு முன்னர் பல்வேறு விஞ்ஞானங்களை முன்வைப்பார்கள். ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் அவர்கள் செயல்படுவதில்லை. எனவே இவர் அவ்வாறு செய்ய மாட்டார். என்ன சொல்ல விடயங்களை செய்வார் என்பதை நான் நம்புகின்றேன். ரணில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிலையில் நாட்டிலே மிகப்பெரிய கடன் சுமையை கொண்டு வந்தார். எனவே இந்த நிலையில் ஏழை குடும்பத்திலிருந்து வந்த அனுர நாட்டை மாற்ற வேண்டும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்தார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசா பெற காத்திருக்கும் வரிசைகள் இல்லாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விசா வழங்கும் பணி நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக இலங்கை வரும் வெளிநாட்டவர்கள் விமான நிலைய விசாவுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வரும் பாரிய அளவில் குறைந்திருந்ததுடன் இலங்கையின் நடைமுறைகள் குறித்தும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்குள் அமைந்துள்ள குடிவரவு திணைக்கள வளாகத்தின் தற்போதைய நிலைமை குறித்து அதிகம் பேசப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வழங்கிய உத்தரவுக்கு அமைய சர்ச்சைக்குரிய விசா வழங்கும் நடைமுறையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.